வசனத்தை பார்ப்போம். இப்பொழுது 22ஆம் வசனத்திலிருந்து, ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. ரத்தன கம்பளங்கள் என்று சொன்னால் என்ன என்று நமக்கு உடனடியாக தெரிகிறதில்லை. ரத்தன கம்பளங்கள் என்று சொன்னால் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், அது படுக்கை விரிப்பு. நம்முடைய கட்டில்களிலே நன்றாக விரித்து அதற்கு மேலே போடுகிற அழகான ஒரு படுக்கை விரிப்பை அது குறிக்கிறது. இந்த வசனமே எபிரேய எழுத்து, இதை ஒரு எபிரேய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த எழுத்தின் பெயர் மெம் என்கிற எழுத்து. 119ஆம் சங்கீதத்தில் அந்த எழுத்தை பார்க்கலாம். மெம் என்கிற எழுத்தால் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த எழுத்தை பார்க்கும்போது எபிரேய மக்கள் அது உறவை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவை அது குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது உறவை குறிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. ரத்தின கம்பளங்களுக்கும் உறவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். அது முக்கியமாக சரீர பிரகாரமான உறவை குறிக்கிறதா இருக்கிறது என்று அநேக வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். அது சரீர பிரகாரமான உறவை குறிக்கிறதா இருக்கிறது என்று. இந்த சரீர பிரகாரமான உறவை அது குறிக்கிறது மட்டுமல்லாமல் அது இன்னொரு முக்கியமான காரியத்தை அங்கு வலியுறுத்துகிறது. அதாவது சரீர பிரகாரமான உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை மட்டுமல்ல, அதற்கென்று விசேஷ நேரங்கள் கூட வாழ்க்கையில ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இது வெளியாக்குகிறதா இருக்கிறது. நாம் அலுவல்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே இருக்கிறோம். எப்போதும் வேலைகள் நமக்கு இருக்கிறது. எப்போதும் அங்குமிங்கும் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டு பல காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்திலே குடும்ப வாழ்க்கையை கூட சரியா நடத்த முடியாம, குடும்பத்துக்கு கூட வரக்கூட முடியாம அவ்வளவு அலுவலாக நாம் இருந்துவிட நேரிடுகிறது சில நேரங்களிலே. அப்படி இருக்கிற காரணத்தினால் அநேகர் தங்களுக்காக தாங்கள் இருவர் மட்டும் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக விசேஷ நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறதாக அநேக வேத வல்லுநர்கள், வேத போதகர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். திருமணத்தை குறித்தும் விவாக வாழ்க்கை குறித்தும் போதிக்கிறவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். ரத்தின கம்பளங்களை குறித்து இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த 5ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் நாம் ஏற்கனவே படித்தோம். இங்கே சாலமோனுக்கு தன்னுடைய தகப்பன் தாவீது கொடுக்கிற அறிவுரைகளை குறித்து வாசித்தோம். இங்கே தாவீதும் சாலமோனுக்கு பெண்களை குறித்து அறிவுரை கொடுக்கிறார். வேசிகளிடத்தில் மாட்டிக்கொள்ளக் கூடாது, கெட்ட வழிகளிலே போகக்கூடாது என்று தன்னுடைய மகனுக்கு அவர் அறிவுரை கொடுக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து நான் போதித்தேன். எப்படி விவாக வாழ்க்கையின் மேன்மை, அதனுடைய தனித்தன்மை என்ன, கணவன் மனைவிக்காகவே வாழ வேண்டும், மனைவி கணவனுக்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் போதித்தோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. பெண்ணை குறித்து பேசும்போது கிணற்றில் உள்ள தண்ணீர் என்றும் துறவில் ஊறுகிற ஜலம் என்றும் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணை குறித்து சொல்லும் போது பாருங்கள் 16வது வசனத்தில், உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. 18வது வசனம், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. ஆணை குறித்து பேசும்போது அவனை ஒரு ஃபவுண்டன் என்று வேதம் சொல்லுகிறது, ஊற்றுக்கண் என்று. பெண்ணை குறித்து பேசும்போது அவளை ஒரு சிஸ்டன் அல்லது மூடப்பட்ட கிணறு, ஊறிக்கொண்டிருக்கிற கிணறு என்று வேதவசனம் போதிக்கிறது. ஆணுக்கு சொல்லுகிறது வேதம், உன்னுடைய கிணற்றிலிருந்து தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன்னுடைய மனைவி உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறாள். அங்குமிங்கும் அலையாமல் உன்னுடைய மனைவியினிடத்திலே உன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் சுகத்தையும் நீ பெற வேண்டும் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதே போல கணவனுக்கும் அப்படியேதான் அவனுடைய ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. 7ஆம் அதிகாரம் திருப்போம். 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். இது வேசி சொல்லுகிற ஒரு வார்த்தை. சாலமோனுக்கு அவருடைய தகப்பன் தாவீது அறிவுரை கொடுக்கிறார். வேசிகள் பண்ணும் அந்த கேவலமான காரியத்தை குறித்து அவர் சொல்லும் போது, அவள் எப்படி ரத்தின கம்பளங்களை விரித்து விசித்திர வேலைப்பாடுகள் கொண்ட மெல்லிய வஸ்திரங்கள்
வெள்ளிய வஸ்திரங்களால் தன்னுடைய படுக்கையை சிங்காரிக்கிறாள் என்று சாலமோனுக்கு தாவீது ராஜா சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அங்கே என்ன விளங்குகிறது? ரத்தின கம்பளங்கள் விசேஷித்த தன்மை வாய்ந்தவைகள், அவைகள் விசேஷமானவைகள் என்பதை வேதவசனம் குறிக்கிறது. பாருங்கள், இப்படி போதிக்கிற வேளையிலே சிலர் நினைக்கிறார்கள். ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க இவ்வளவு சொல்றீங்க, 10ஆம் வசனத்திலிருந்து இவ்வளவு நாள் நான் கவனிச்சுட்டே வர்றேன், நீங்க பாட்டுக்கு பெண் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லிட்டே போறீங்க. பெண் எப்படிதாங்க இருக்கிறது? என்னதான் ஆகுறது? அவ காலையில எந்திரிச்செல்லாம் செய்யணும், நாளெல்லாம் போய் வெளியே போய் வேலை செய்யணும், பிறகு சாயந்தரம் வந்து புருஷனுக்கு எல்லாம் செய்யணும், இப்படி பலவற்றையும் செய்து பல விதத்திலே அவள் எல்லாரையும் திருப்திப்படுத்தி குடும்பத்திலே இப்படி இவள் எப்படி இருக்க முடியும்? அவளுக்கு எங்க இருந்து இப்படி இருக்க முடியும்? அவள் என்ன ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா? அவள் என்ன ஒரு சூப்பர் உமனா? சூப்பர்ன்ற வார்த்தை ரொம்ப நம்ம தமிழோட கலந்துருச்சு பாருங்க. இந்த காலத்துல பிரசங்கியார்ட்டியே கூட வந்து சொல்றாங்க, சார் பிரசங்கம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கன்றாங்க. அவள் என்ன ஒரு சூப்பர் உமனா? அவள் என்ன அப்படி அபார ஆற்றல் பெற்றவளா? அவளை பற்றி இப்படியா வர்ணிக்கிறீர்களே? நான் வர்ணிக்கலங்க, வேத வசனம் அப்படி வர்ணிக்கிறது. வேத வசனம் அவள் அப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. வேத வசனம் அவள் அப்படி இருக்க வேண்டும் என்று போதித்தால் கண்டிப்பாக அவள் அப்படி இருக்க வேண்டிய, அவள் அப்படி இருக்க அவசியமான எல்லா ஆற்றலையும் ஆண்டவரே அவளுக்கு அருளுவார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். இல்லைங்களா? வேத வசனம் ஒன்றை நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய ஆற்றலை தராமல் இருப்பதில்லை. இயேசு சொல்லுகிறார், உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கிறார். உலகமெங்கும் சென்று சகல ஜாதிக்கு பிரசங்கித்து அவர்கள் எல்லாரையும் சீஷராக்கி அப்படின்னா லேசான காரியமா? போய் செய்யக்கூடிய காரியமா? உலகம் முழுவதும் போய் இதை செய்ய முடியுமா? சீஷர்கள் ஆக்க முடியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியுமா என்று எண்ணுகிற வேளையில அவர் சொல்லுகிறார், போய் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். செய்யுங்கள் சொல்லிட்டு கையில ஒண்ணு அதுக்குரிய ஆற்றலை இல்லாதவளாய் நம்ம விட்டு போகவில்லை. அதற்காக தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஊழிய வரங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற வரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை அவர் எல்லா விதமான எக்யூப்மெண்ட், எல்லா விதமான ஆற்றலையும் பெற செய்து அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளாக வைத்துதான் அதை அவர் அனுப்புகிறார். உலகம் என்றும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லிட்டு நம்ம வெறுமையா அனுப்புறது இல்லை. நம்ம வெறுமையா போய் சுவிசேஷத்தை சொல்லவும் முடியாது, ஒன்றும் செய்து சாதிக்க முடியாது. சொல்லுகிறவர் இதை செய் என்று சொல்லும் போது, இப்படி இரு என்று சொல்லும் போது நிச்சயமாக அப்படி இருப்பதற்கு வேண்டிய அபார ஆற்றலை, அதற்கு வேண்டிய எல்லா தகுதிகளையும் ஆற்றலையும் மன விருப்பத்தையும் செய்து முடிக்கக்கூடிய எல்லா திறமையும் அவர் தருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேத வசனம் இதை போதிக்கிறது. கண்டிப்பாக அந்த பெண் அப்படியாக இருக்க முடியும். குடும்பத்திலே எல்லாவற்றையும் செய்கிறவளாக, தொழிலே எல்லாவற்றையும் செய்கிறவளாக, கணவனுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவளாக, எல்லா விதத்திலேயும் அவள் சிறந்தவளாக அவள் விளங்க முடியும் என்பது வேத வசனத்திலிருந்து விளங்குகிறது. இங்க பாருங்க, மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு, அது எதை குறிக்கிறது என்றால் எக்ஸ்ட்ரீம் ப்ராஸ்பெரிட்டி. எக்ஸ்ட்ரீம் ப்ராஸ்பெரிட்டி குறிக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். அங்கிருந்து ஒரு உதாரணத்தை காண்பித்து விடுகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற கதையை நாம் எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஐஸ்வர்யவானும் லாசரும். அந்த கதையிலே எக்ஸ்ட்ரீம் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, இது ரெண்டையும் கான்ட்ராஸ்ட் பண்றாங்க. அதாவது அளவுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம், அளவுக்கு மிகுந்த வறுமை, இரண்டையும் எதிர்க்கு எதிராக எதிரும் புதிருமாக போட்டிருக்கிறார்கள். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான்னு சொன்னா சாதாரண ஆள் இல்ல, அவன் பெரிய ஐஸ்வர்யவான். ஒரு ஏழை இருக்கிறான்னு சொல்லும்போது, தரித்திரன் இருக்கிறான்னு சொல்லும் போது அவன் சாதாரண தரித்திரன், அவன் ரொம்ப தரித்திரத்திலேயே உழண்டு கொண்டிருக்கிறவன். இப்படி ரெண்டுத்திலேயே எக்ஸ்ட்ரீம் நிலைகளை, அளவுக்கு மிகுந்த வறுமையும் அளவுக்கு மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான் சொல்லியிருக்கு. ஆனா அது எதை குறிக்கிறது? மிகுந்த ஐஸ்வர்யம். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த ரத்தாம்பரமும் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் உடுப்பு என்று வாசித்தோமே, அது எதை குறிக்கிறது என்றால் மிகுந்த ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, மிகுந்த செழிப்பை குறிக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான்
இந்த ரத்தாம்பரத்தை உடுத்தி இருந்தவனாய் அவன் இருந்தான். அவன் அதை உடுத்தி ஆடம்பரமாய் வாழ்ந்து வந்தான் என்று பார்க்கிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீ செழிப்பு நிறைந்தவளாய் இருக்கிறாள். மறுபடியும் அது வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அவள் செழிப்பை விசுவாசிக்கிறாள். எத்தனை அம்மா மாறீங்க செழிப்பை விசுவாசிக்கிறீங்க? குடும்பம் நல்லா இருக்கணும்னு செழிப்பை விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். மத்தவங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். செழிப்பு மிகவும் அவசியம். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம், அது அவளுடைய நம்பிக்கை. ஆகையால் தான் அவள் அவ்வளவு கடினமாக உழைக்கிறாள். குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறாள். அவள் எல்லா கடமையும் செய்துவிட்டு அப்படியே வறுமையில வாடிக்கொண்டவில்லை. அவள் செய்கிற அந்த காரியத்தினால், அவளுடைய நல்ல குணங்களினால் அவள் நன்றாக சம்பாதிக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள். அவள் ஐஸ்வர்யம் நிறைந்தவளாகவும் இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். அவள் ஒரு சூப்பர் உமன் அல்லது ஒரு அபார ஆற்றல் பெற்ற ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறாள். அவளுடைய ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது? இரவிலேயும் அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அங்கேதான் அதனுடைய ரகசியம் அடங்கி இருக்கிறது. அவளுடைய ஆற்றல் அனைத்தும் அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து எழும்புகிறது. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பெரியதொரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலின் காரணமாக தான் அவள் எல்லாவற்றையும் செய்து வெற்றிகரமாக வாழ முடிகிறது. அவள் சூப்பர் உமனாக இருக்க முடிகிறது. அபார ஆற்றல் பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அவளுக்குள்ளாக இருக்கிற விளக்கு எந்த சூழ்நிலையிலும் அணையாமல் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில பாருங்க, அநேக நேரத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், தேவைகளை சந்திக்கிறோம். குடும்பங்களில் தேவைகள் ஏற்படுகிறது. சில நேரத்திலே பணம் குறைவாக இருக்கிறது, மற்ற காரியங்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, சிலருக்கு அந்த குறைவு ஏற்படுகிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒரு நிமிஷம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். இந்த குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய நற்குணங்களால் அவள் தன்னுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஏற்ற தாழ்வுகள் மத்தியிலேயும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் அறிந்திருக்கிறபடினால், தன்னுடைய நல்ல குணத்தினால் அவள் சாதாரண வாழ்க்கையிலிருந்து செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு தன்னுடைய குடும்பத்தை எழுப்புகிறாள். தானும் அந்த நிலைக்கு வருகிறாள். 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப தவறாக வியாக்கியானம் பண்ணப்படுகிற வசனம். இதை வைத்துக் கொண்டு அநேகர் என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்து கொள்ள வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. பட்டினியா இருக்கிறீங்களா, அப்படியே இருந்துக்கோங்க. குறைவுபட்டு இருக்கிறீங்களா, அப்படியே இருந்துக்கங்க. தாழ்ந்து இருக்கிறீங்களா, அப்படியே வாழ்ந்து இருக்கிறீங்களா, பணக்காரன் அப்படியே இருக்கட்டும், ஏழை அப்படியே இருக்கட்டும், வறுமையில இருக்கிறீங்களா, அப்படியே வறுமையில வாடி செத்துக்கொண்டே இருங்க தினந்தோறும் வறுமையிலேயே. பணக்காரனா நீ நல்லா வாழ்ந்துகிட்டே இரு, ஓஹோன்னு இருந்துகிட்டே இரு. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படிதான் நான் கேட்டிருக்கிறேன் நிறைய. ஆனால் சொல்றேன் கவனிங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நல்ல கவனிங்க, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தெரியும்ன்ற வார்த்தை கவனிங்க. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நல்லா கவனிங்க, அந்த போதிக்கப்பட்டேன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணீங்கனால விஷயம் விளங்கிடும். நல்லா நான் கேட்கிறேன் கவனிங்க, தாழ்ந்திருக்கவும் பட்டினியா இருக்கவும் ஒருவன் போதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கா? ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? டெய்லி பிச்சை எடுக்கிற ஆட்களை பாக்குறோம். ரோட்ல உட்கார்ந்து அம்மா அம்மான்னு பிச்சை எடுத்துட்டே இருக்கான். சாப்பாட்டுக்கு பிச்சை, காசுக்கு பிச்சை. போதிக்க ட்ரைனிங் எடுத்து காலேஜுக்கு போயிட்டா வந்திருக்காங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. பிச்சை எடுக்கிறதுக்கு எது காலேஜ் கிடையாது. தாழ்ந்து இருக்கிறதுக்கு பட்டினியா இருக்கிறதுக்கு போதிக்கப்பட வேண்டியதுல ஒரு மனுஷன். அவன் இங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால உட்கார்ந்து அரைய நேரத்துல பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கிறது. போதிக்கப்பட்டிருந்தா உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்க மாட்டான். பிச்சை எடுப்பதற்கு ஒரு போதனை தேவை கிடையாது. அதற்கு ஒரு போதனை தேவையே கிடையாது. இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது இதுல எல்லாம் அப்படியே இருந்துக்க வேண்டியதுதான், இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய காரியங்கள், இதுல அப்படியே நாம அதிலேயே மூழ்கி அப்படியே இருந்து கொள்ள வேண்டியது என்று தான் நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. நல்ல கவனிங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இவர் தாழ்ந்திருக்கிறதுக்கு மட்டும் போதிக்கப்படல, எதுக்கும் போதிக்கப்படுறாரு, வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்படுறாரு. நான் ஒண்ணு சொல்றேன் கவனிங்க, என்ன சொல்லுதீங்க? பட்டினியா இருக்கவும் தெரியும்னு சொல்றாரு, குறைவுபடவும் எனக்கு தெரியும், போதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? குறைவுகள் ஏற்படுகிற வேளையிலே, பட்டினிகள் ஏற்படுகிற வேளையிலே, தாழ்வான நிலையிலே நான் இருக்கிற வேளையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வறுமையில வாடுகிற வேளையிலே, பிரச்சனைகள் ஏற்படுகிற வேளையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும்,
எப்படி முற்போக்கான எண்ணங்களை உடையவனாய் இருக்க வேண்டும், எப்படி கடுமையாய் உழைக்க வேண்டும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், எப்படி கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், எப்படி அவர் மீது நம்பிக்கையா இருக்க வேண்டும், என்னுடைய கஷ்ட நேரத்திலே, வறுமையின் நேரத்திலே, பிரச்சனைகள் நேரத்திலே, தாழ்ந்திருக்கிற நேரத்திலே, பட்டினியின் நேரத்திலே எப்படி கர்த்தரை நோக்கி நான் இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்க. அதுக்கு தான் ட்ரைனிங் தேவை. ஹலோ, எத்தனை பேர் சொல்றீங்க அதுக்கு ட்ரைனிங் தேவை? அதுக்கு தான் ட்ரைனிங் தேவை. பட்டினியின் மத்தியில் அழுகிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை, பட்டினியின் மத்தியில் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை, தாழ்ந்திருக்கும் போது கையை நீட்டுறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை, தாழ்ந்திருக்கும் போது ஜெபிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவை, தாழ்ந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நம்பி அவர் மீது விசுவாசமா இருந்து அவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார் என்று விசுவாசிப்பதுக்கு ட்ரைனிங் தேவை. அதுக்கு தான் சபையில போதனை தேவை. பட்னியா இருக்கணும், பட்னியாவே இருந்துன்னு சொல்றதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. அது கோயிலுக்கு வராமலே அவன் அப்படி இருந்துக்குவான். பட்டினியா இருக்கிறாளோ எப்படி விசுவாசம் வைத்து முற்போக்கானவனாய் ஜெபத்திலே நல்ல குணங்களை உடையவனாய் அதை குறித்து முறுமுறுக்காமல், அதை குறித்து அழுது கொண்டிராமல், கர்த்தர் நன்மையை செய்வார், வாசல்களை திறப்பார், கர்த்தர் நன்மை உண்டாக்குவார் என்கிற எதிர்பார்ப்பை உடையவனாக எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்ந்திருக்க போதிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். அநேகம் பேருக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியாது. கொஞ்சம் நல்ல செழிப்பு வந்துச்சுன்னா குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. அதை வச்சுட்டு ஆடு 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 நாட்டம் போட்டு 4 நாள் நாட்டம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ண, அதுக்கும் போதிக்கப்பட்டிருக்கணும். காசு நிறைய இருந்தாலும் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் போதிக்கப்பட்டிருக்கணும். எதுக்கு போதிக்கப்பட்டிருக்கணும்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யவான்களுக்கு என்று பவுல் அப்போஸ்தலன் போதனை கொடுக்கிறார். உதாரணத்துமாய் தாராளமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்களுக்கு இதை போதின்னு சொல்லுகிறார். அப்ப ஐஸ்வர்யவானா இருந்து நிறைய பண வசதி உள்ளவனா இருந்து அதுல எப்படி வாழ்ந்திருப்பது என்பதும் போதிக்க தெரியும். வாழ்ந்திருக்கிற வேளையிலே, ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கிற வேளையிலே பெருமை இல்லாதவர்களாய், மேட்டுமை இல்லாதவர்களாய், கர்வம் பிடித்தவர்களாய் இராமல் தாழ்மை உள்ளவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய், பல நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாய் பவுல் போதிக்கிறார். பணக்காரனாய் வாழ்ந்திருக்கிறவனுக்கும் போதனை தேவை, தாழ்ந்திருக்கிறவனுக்கும் போதனை தேவை. வாழ்ந்திருக்கிறவனுக்கு என்ன போதனை? எதற்காக தன்னுடைய பணத்தை செலவழிக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி அதை வைத்து நன்றாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவன் வாழ வேண்டும், பெருமை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு அவனுக்கு போதனை. தாழ்ந்திருக்கிறவனுக்கு எதுக்கு போதனை? இங்க உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க கூடாது, ஐயோ நான் ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது, அல்ல நான் பட்னியா இருக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வரக்கூடாது. ஜெபித்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய தேவைகளை வெளிப்படுத்தி ஆண்டவரை விசுவாசித்து, அந்த அதிகாரம் பூரா வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் பூரா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் பூரா, எதொன்றை குறித்தும் கவலைப்படாமல் தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுங்கள்னு சொல்லியிருக்குது. எதுக்கு சொல்லியிருக்குது? அதான் பட்னி தாழ்வு ஒரு நிலையில இருப்பது என்பதற்காக நாம் போதிக்கப்படுகிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீ அப்படிப்பட்டவள். அவள் குடும்பத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் மத்தியிலேயும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு விளங்குகிறது. காசு இல்லைன்னா 20ஆம் தேதியிலிருந்து போட்டு நைய 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 நையின்னு போட்டு புடைச்சிருக்கிறது இல்ல. காசு இல்லைன்னா கொஞ்சம் அமைதலாகவும் ஜபத்தோடவும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசித்து இருக்கிற காசை நல்லா வச்சு 30ஆம் தேதி வரைக்கும் அதை இழுத்து எப்படி பண்ணணும் என்ற அந்த ஞானங்கள் எல்லாம் அவளுக்கு இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மையை செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்கிற ஞானம் என்கிற அறிவு அவளுக்கு இருக்கிறபடினால் அவள் ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டாள். தன்னுடைய குடும்பத்தை உயர்த்துகிறவளாகவே மட்டும் அவள் இருப்பாள் என்று அந்த வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. 23ஆம் வசனத்துக்கு போவோம். 23ஆம் வசனம் நுண் என்கிற வார்த்தையினால் எழுத்தால் ஆரம்பிக்கப்படுகிறது. எபிரேய பாஷையில 119ஆம் சங்கீதத்தில் அந்த வார்த்தையை பார்க்கலாம். எழுத்தை எபிரேய மக்கள் அதை பார்க்கும்போது ஃபிஷ், அதை மீனுக்கு ஒப்பிடுகிறார்கள். எபிரேய மக்களுடைய எண்ணத்திலே மீன் என்று சொன்னால் கான்சென்ட்ரேஷன் அல்லது ஒன்றை கூர்மையாக கவனிக்கக்கூடிய ஆற்றலை அதை எடுத்து காண்பிக்கிறது. ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய, கவனத்தை சிதற விடாமல் ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த எழுத்து அவர்களுக்கு காண்பிக்கிறது. அந்த எழுத்து ஒரு படம் போல அவர்கள் பார்க்கிறார்கள். அதை பார்க்கும்போது மீனை காண்கிறார்கள். அந்த மீன் அவர்களுக்கு என்ன அர்த்தத்தை உண்டாக்குகிறது? அவருடைய மனதிலே அந்த காலத்திலே ஒரு காரியத்தை ஆழ்ந்து கவனித்து, கவனத்தை சிதற விடாமல் கூர்ந்து கவனித்து, அதையே கவனித்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையை அவர்கள், அந்த கான்சென்ட்ரேஷன் திறமையை அவர்கள் காண்கிறார்கள் அந்த வசனத்தின் மூலமாக. நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போ அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். என்னங்க இது கான்சென்ட்ரேஷன் குறித்து பேசுதுன்றீங்க?
இப்ப புருஷனை பற்றி தானே பேசுது, இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து பேசலையே என்று சொல்லலாம். புருஷனை குறித்து என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அவளுடைய புருஷனுடைய புகழை இங்கு பேசுகிறது. அவளுடைய புருஷன் எப்படி புகழ் பெற்றான், எப்படி அவருக்கு இவ்வளவு பெரிய புகழ் வந்தது, மேன்மையான ஒரு அவனுக்கு ஒரு நிலை எப்படி வந்தது, அவன் எப்படி வாழ்க்கையில உயர்த்தப்பட்டு தேசத்து மூப்பர்களோட உட்கார்ந்திருக்கையில் அந்த மூப்பர்கள் மத்தியில பிரசித்தி பெற்றவனாய் பேர் பெற்றவனாய் இவன் இருக்கிறான். எப்படி இவனுக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வந்தது, எப்படி அவன் அவ்வளவா உயர்த்தப்பட்டான்? எப்படி உயர்த்தப்பட்டான் என்றால், வீட்டிலே எல்லா காரியமும் நன்றாக இருக்கிறது. ஆகையால் வேலையிலே அவன் அதிகமாக கவனம் செலுத்த முடிகிறது, கான்சென்ட்ரேட் பண்ண முடிகிறது. வீட்டிலே நிம்மதியா இருக்கிறபடினால், வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறபடினால், வீட்டிலே எல்லா நிறைவுகளும் இருக்கிறபடினால், வீட்டிலே மகிழ்ச்சி இருக்கிறபடினால், வீட்டிலே செழிப்பு இருக்கிறபடினால், நல்ல மனைவி ஒருவள் இருக்கிறபடினால், அருமையான மனைவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால், அவன் வாழ்க்கையிலே வேலையில கவனம் செலுத்த முடியுது. வேலையில அவன் ஆழ்ந்த கவனம் செலுத்துகிறான், சிந்தனைகளை சிதறடிக்க விடுகிறது இல்ல. நிறைய ஆட்கள் இன்னைக்கு வேலைக்கு போனா அவங்க கையெல்லாம் மிஷின்ல இருக்கும், மனசெல்லாம் வீட்டுல இருக்கும். அவங்க கோபத்திலையும் வைராக்கியத்திலையும் ஒரு எரிச்சல்லையும் இருப்பார்கள். ஏனென்றால் வீட்டுல தகராறு, வீட்டுல தகராறு. ஒரு ஆபீசரை பார்க்க போயிருந்தோம் ஒரு தடவை. போய் நுழைஞ்ச போது அந்த பியூன் சொல்ற, சார் இப்ப போகாதீங்க, ரொம்ப தகராறு போல இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கிறார். என்னையா ஒரு மாதிரி இருக்காரு, வீட்டுல ஏதோ தகராறு போல இருக்கு சார், ஒரு மாதிரி மூட்ல இருக்காரு அவரு, இப்ப போனீங்கன்னா கெட்டு போச்சு, போகாதீங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் அவர் மனைவியை கேட்டு தான் வரணும் போல இருக்குது, இப்ப எல்லாம் நல்லா இருக்கிறார் அம்மான்னு கேட்டுட்டு தான் வரணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். அவங்கள முதல்ல போன் பண்ணி அவங்களை கேட்டுக்கிட்டு இப்ப போலாமா, மூடெல்லாம் கரெக்டா இருக்குதா இப்ப அவருக்கு. வீட்டுல பிரச்சனை, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி தப்பா இவர் தப்பா என்னன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை. பாவம் அவர் வேலையில வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டாரு, வேலையை சரியா செய்ய முடியல, யாரும் பியூன் கூட போய் எட்டி பார்க்க முடியல. அவருக்கு அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம், அவ்வளவு ஒரு பிரச்சனையில் அவர் இருக்கிறார். தன்னுடைய வேலையில் அவர் கவனம் செலுத்த முடியாதவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறபடியால வேலையில சிறந்து விளங்க முடியாது, வேலையை சரிவர செய்யலன்னா வேலையில முன்னேற முடியாது, ப்ரமோஷன் கிடைக்காது, அதுல பெயர் பெற முடியாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே பெயர் பெற்றவனாக, பிரசித்தி பெற்றவனாக, நன்றாக தன்னுடைய வேலையை ஆற்றலோடு செய்து புகழ் பெற்று அவன் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் ஒரு நல்ல மனைவி மிகவும் முக்கியமானவளாக இருக்கிறார். மிகவும் முக்கியம் அந்த நல்ல மனைவி. அவள் வீட்டிலே நல்லவளாக இருக்கிறபடினால், அவள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறபடினால், அவள் நிம்மதியை தருகிறபடினால், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் என்று நீதிமொழிகள் 12:4 சொல்லுகிறது. அவள் கிரீடமாயிருக்கிறாள். கிரீடத்தை எங்க போடுறோம்? தலையில தான் போடுறோம். தலையில முள்ளா இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? கிரீடமா? இயேசுவுக்கு முள் கிரீடம் வச்சாங்கன்னு கணவருக்கு முள் கிரீடம் வச்சிடாதீங்க. கணவருக்கு கிரீடமாயிருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறார். கிரீடம் என்று சொன்னால் தலையிலே வைக்கப்படுகிற ஒன்று. அது அவனுக்கு இருக்கிற சிந்தனையிலே இருக்கிற நிம்மதி, சந்தோஷம், மன ரீதியில் அவனுக்கு இருக்கிற அந்த நிம்மதியை எடுத்து காண்பிக்கிறதா இருக்கிறது. குழப்பம் அடைந்தவனாக, போராட்டம் நிறைந்தவனாக, தலையில 1008 பிரச்சனைகளை உடையவனாக அவன் இல்லை. அவன் நிம்மதியுடையவனாக இருக்கிறான் என்பதை அது எடுத்து காண்பிக்கிறது. ஆக நல்ல மனைவி இருக்கிறபடினாலேதான் அவளுடைய கணவன் தன்னுடைய வேலையிலே சிறந்து விளங்குகிறான். நல்ல கவனிங்க, இங்க தமிழ்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்க, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில். ஆங்கிலத்திலே கேட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கேட்ல உட்கார்ந்திருக்கும் போது, அதை வாசிக்கும் போது கேட்ல புருஷன் உட்கார்ந்திருக்கிறார் எங்கேயும் நினைச்சுக்காதீங்க. கேட்ல உட்கார்ந்திருக்கிறாருன்னா அந்த காலத்துல கேட்ல உட்கார்றவர்கள்லாம் அங்கதான் நியாயஸ்தலம், அது பஞ்சாயத்து பண்ற இடம், அதுதான் பட்டணத்தின் முக்கியமான இடம். முக்கியமான மூப்பர்கள் வந்து அங்கே உட்காரக்கூடிய இடமாக இருக்கிறது. Gate. He sits in the gate. He is famous among them that sit in the gate. அந்த வாசலிலே, அந்த கேட்ல உட்காருகிறவர்கள் மத்தியிலே அவன் பேர் பெற்றவனாக இருக்கிறான். ஆங்கிலத்தில் கேட் என்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அங்க வாசல்கள் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தி இருப்பாங்க. ஏன் வாசல்கள்? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னா வாசல் தான் அதிகாரம் நிறைந்த இடம். சீட் ஆஃப் கவர்மெண்ட், அதிகாரங்கள் தங்குகிற இடம் தான் வாசல்.
வாசல்ல தான் அதிகாரம் இருக்கிறது. வாசல் அதிகாரம் வாய்ந்தவர்கள் உட்காரும் இடத்தை குறிக்கிறது. வாசல்ல கதவு இல்ல, வாசல்கள் அதிகாரம் நிறைந்த இடத்தை குறிக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாதாளத்தின் வாசல் என்ன? பிசாசினுடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், இவைகள் சபையை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். பிசாசினுடைய அதிகாரங்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அநேக விசுவாசிங்க பாருங்க, இன்னைக்கு நான் என்னங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு கால் வரல் மாதிரி, நான் ஒரு பாதம் மாதிரி, நான் ஒண்ணுமே இல்லைங்கன்றுவாங்க. நல்ல கவனிங்க, நான் ஒண்ணு சொல்றேன். கிறிஸ்துவின் சரீரம் இருக்குது. சரீரத்துக்கு தலை யார்? தலை கிறிஸ்து. சரீரம் நாம். காலு கை, ஒருத்தர் காலா இருக்கிறோம், ஒருத்தர் கையா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி காலு கையை பார்த்து நீ எனக்கு வேண்டாம், நீ இல்லாம நான் பாத்துக்கிறேன், கை காலை பார்த்து நீ கீழே இருக்கிற, அதனால நீ ரொம்ப தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடும். ஆனால் சரீரமாக நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக மிக முக்கியம் வாய்ந்தவர்களா இருக்கிறோம். வெவ்வேறு காரியங்களை நாம் செய்தாலும், வெவ்வேறு ஆற்றல் படைத்தவர்களா இருந்தாலும், நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம் என்பது சரீரத்தின் எல்லா அவயவங்களும் ஒன்றுபட செயல்படுவது அவசியம் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க சில விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? நான் என்ன சின்ன கால் வரலுங்க, கை வரலுங்க, நான் என்ன ஒரு சின்ன பாதம் மாதிரி தான் அடியில இருக்கிறேன், நான் அடிமட்டத்தில் இருக்கிறவன், அடிமட்ட தொண்டைன்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். அவர் என்ன பண்ணார்? பிசாசுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். அப்ப கால் எங்க இருக்குது? ஹலோ, நீங்க கால், நான் கால் வரல்தான் சொல்றவங்க சொல்லுங்க, கால் எங்க இருக்குது? இந்த பிசாசின் தலையை நசுக்கி கொண்டிருக்கிறது எதுங்க? கால். நீங்க சாதாரண ஆள் இல்ல, பிசாசின் தலையை நசுக்கிட்டு இருக்கிற ஆள். நான் காலு தாங்க, நான் சும்மா விரல் தாங்க, நான் ஒரு சின்ன பாதம் தாங்கன்னு சொல்லாதீங்க. பிசாசனுடைய தலையை நசுக்கி கொண்டிருக்கிற கால்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். காலா இருக்கிறனால நான் தாழ்ந்தவன் அப்படின்னு நினைக்க வேணாம். தாழ்ந்தவனா இருந்தாலும் பிசாசின் தலை மேல உங்க கால் இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு சரீரம் இருக்கிறது? ஆக ஒரு தலை, பிறகு அது கீழே வருகிற சரீரம், மேலான அதிகாரம் கிறிஸ்து, அதற்கு கீழே உள்ள பல அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கிறிஸ்துவின் சரீரம் இருக்கிறது. அது போலவே பிசாசனுடைய சரீரமும் இருக்குது. பிசாசு அதற்கு தலையா இருக்கிறான். யார் அதுக்கு தலை? மெயின் பிசாசு. எல்லாத்தோட பெரிய பிசாசு அதுக்கு சீஃபா இருக்கிறான், அவன் தான் தலை. மீதி குட்டி பிசாசுங்க, அந்த பிசாசு இந்த பிசாசு, ஒவ்வொரு தேசத்துக்கு இன்சார்ஜா இருக்க பிசாசு, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு பல வேலைகளை செய்ய குட்டி பிசாசு, எல்லாம் கையும் காலும் வரலுமா இருக்குது இல்லைங்களா? பிசாசுக்கு ஒரு சரீரம் இருக்குது. இந்த பிசாசின் சரீரத்துக்கு தலை யாரு? எல்லா பிசாசோட பெரிய பிசாசு. நம்முடைய சரீரத்துக்கு தலை யாரு? எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் கிறிஸ்து. அதே போல பிசாசுடைய சரீரத்துக்கு தலை யாரு? எல்லா பிசாசுக்கும் மேலான பிசாசு. ஆகையால காலு விரல்னு சொல்றவங்க எல்லாம் கவனிங்க, எல்லா பிசாசோட பெரிய பிசாசு தான் தலையில வச்சு அழுத்திட்டு இருக்கீங்க. காலை வச்சு அழுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்க சாதாரண ஆள் இல்ல. வாசல் என்று சொன்னால் அது அதிகாரத்தை குறிக்கிறது. அதிகாரம் நிறைந்தவனாய், அதிகாரம் பெற்றவனாய், பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரத்தின் ஒரு நிலையிலே, அந்தஸ்திலே அவன் இருக்கிறவனாய் இருக்கிறான். அதிலே பெயர் பெற்றவனாய் அவன் இருக்கிறான் என்பதை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். இங்க கவனிங்க, மறுபடியும் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். 11வது வசனத்தை படித்த போது அவன் இருதயம் அவளை நம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டை குடும்பமாக மாற்றுகிறது எது? நம்பிக்கை. கணவனுக்கு மனைவி மேல இருக்கிற நம்பிக்கை, மனைவிக்கு புருஷன் மேல இருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை இல்லை என்றால் சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தா என்ன வருது? பொறாமை வருது. இந்த பொறாமை என்ன பண்ணுகிறது? குடும்பத்தை சீரழிக்கிறதாய், கணவன் மனைவியினிடத்தில் இருக்கிற உறவை சீரழிக்கிறதாய், அவளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதாய் அது இருக்கிறது. பொறாமை பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப அதிகம். குடும்பத்திலே பொறாமை இருக்கும், புருஷனுக்கும் மனைவிக்கும். மனைவி நல்லா தடியா இருந்திருப்பாங்க, அம்மா திடீர்னு கொஞ்சம் டயட் எல்லாம் எடுத்து நல்லா ஒல்லி ஆகி கொஞ்சம் அழகாயிட்டாங்கன்னா புருஷனுக்கு ஒரே சந்தேகம், ஒரே பொறாமை. என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரே ஒல்லி ஆயிட்டு, ஒரே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாளே.
விரும்புகிற வேளையில கணவன் புருஷன் மனைவி மேல பொறாமப்படுகிறதோ அல்லது மனைவி புருஷன் மேல பொறாமப்படுகிறதோ இருக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது மற்ற வேலைகள்ல. இந்த பொறாமையின் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பொறாமையின் போராட்டம் ஆள விடாது. புருஷனும் மனைவியும் நிம்மதியா இருக்கிறதுக்கு விடவே விடாது. ஆகையால் புருஷன் தன்னுடைய வேலையில கவனம் செலுத்த முடியாது. அவன் கவனம் செலுத்த முடியாதவனாய், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதவனாய் இருக்கிறபடினாலே அவன் தன்னுடைய வேலையிலே சிறந்து விளங்க முடியாது. இந்த பொறாமை என்பது ஒரு சிறு துளி போல ஆரம்பித்து ஒரு பெரும் வெள்ளம் போல வாழ்க்கையில வந்து இவர்களை மூழ்கடிக்கிறதாகவும் இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. எல்லாரும் சாலமன் உன்னத பாட்டுக்கு திருப்போம். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு எல்லாம் சாலமன் எழுதினது. சாலமன் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். சாலமன் உன்னத பாட்டு மிகவும் அருமையான புஸ்தகம். இதை குறித்து நிறைய பிரசங்கங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் பிரசங்கம் பண்ண ஆசை. ஆனா பிரசங்கம் பண்ணலாமா வேணாம்னு பெரிய யோசனையா இருக்குது. இது ரொம்ப அருமையான புஸ்தகம். இதை வாசித்து விட்டு அநேக பேர் பெரிய சிந்தனை சிந்திச்சிருக்கலாம். என்னையா புஸ்தகம் இப்படி இருக்குது, என்னென்னமோ எழுதி இருக்குது இல்ல அப்படின்னு சிந்தித்திருக்கலாம். ஆனா அதை அறிந்து கொள்வோமானால் மிகவும் அருமையா இருக்கும். சாலமன் உன்னத பாட்டை இப்ப போதிக்க போறதில்லை. அதை குறித்த ஒரு சிறிய பின்னணியை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். சாலமனுக்கு ஒரு பெரிய ஹேரம், ஆங்கிலத்தில் ஹேரம் என்று சொல்வார், பெரிய ஒரு அவனுடைய அரண்மனையிலே 1000 பெண்களை அவன் தங்க வைத்துக் கொண்டிருந்தான். 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளா எப்படி சொல்றாங்க தமிழ்ல, மறுமனையாட்டிகளும் என்று வைத்துக் கொண்டிருந்தான். 1000 பேர் தங்கிட்டு இருக்காங்க. 1000 பேருக்கும் டெய்லி விருந்து நடக்குது. பெரிய கல்யாண வீடு மாதிரி தான். 1000 பேருக்கும் டெய்லி சாப்பாடு நடக்குது, எல்லாம் நடக்குது. பெரிய ஒரு ஹேரம், ஒரு பெரிய ஒரு இதே நடந்து கொண்டிருக்கிற விழாவே நடந்து கொண்டிருக்கிற மாதிரி 1000 பெண்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி அவர்களுக்கு எல்லாவற்றையும் பண்ணி கொண்டு வருகிறான். இந்த 1000 பெண்கள் இருந்தார்களே ஒளி அவனுக்கு ஒரு ராணி இல்லை. அவனுடைய அருகாமையில உட்காரக்கூடிய ஒரு நல்ல அழகான நல்ல பண்புகள் வாய்ந்த ஒரு நல்ல பெண், தன்னுடைய மனைவி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெண்ணை அவன் கண்டுபிடிக்காம விட்டுட்டான். 1000 பெண்களை கொண்டாந்து அங்க அரண்மனையில உட்கார வச்சு சோறு போட்டு அவர்கள் எல்லாரும் பெரிய விழா கோலமா வச்சு தனக்கென்று ஒரு மனைவியை அவன் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டான். அதன் காரணமாக இப்படி 1000 பேரையும் வைத்து இவன் குடும்பம் நடத்தி இப்படி இருந்தபடினாலே அவனுடைய சரீரத்திலே பல பாதிப்புகள் ஏற்பட்டது. அவன் சரீர சுகத்தை கடைசி காலத்திலே இழந்தவனாயிருந்தான். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனதிலேயும் அவன் பைத்தியத்திற்கு கிட்டத்தட்ட பைத்தியமாயிட்டான்னு சொல்லுகிறார்கள். பைத்தியமானவனாக அப்படியாக மனநிலையை சரியான மனநிலையை இழந்தவனாக இருக்கிறான். 1000 பெண்டாட்டி வச்சிருந்தா எப்படி பைத்தியம் பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும். பைத்தியம் இன்னும் நல்லாவே பிடிக்கும். அவன் இவ்வளவு தூரம் சமாளிச்சதே பெரிய காரியம் தான். 1000 பேரை வைத்து ஒரு நல்ல மனைவி குணசாலியான சரிந்தா இருக்கிற பைத்தியமும் போயிடும். இந்த மாதிரி 1000 பெண்களை கொண்டாந்து வைத்து நடத்திக்கிட்டு இருந்ததுனால நல்லா இருந்த அந்த ஞானம் நிறைந்த அந்த மனதுக்கு கூட பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. உலகத்திலேயே பெரிய ஞானி, கர்த்தர் அவனுக்கு தந்த ஞானம், பெரிய ஞானத்தை கொடுத்தார், பெரிய அறிவு ஆற்றலை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்பேற்பட்டவனுக்கு மன குழப்பங்கள் ஏற்பட்டு சரீரத்திலேயும் அவன் தோய்ந்து போய்விட்டான். சரீரத்தில் அவனுக்கு பலவிதமான வியாதிகள் அவனை தாக்க ஆரம்பித்து விட்டது. பலவீனனானான். மனதிலேயும் அவன் அப்படியே டிட்டீரியரேட், அதாவது சீரழிந்து போக ஆரம்பித்தான். அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலை உருவாகிவிட்டது. பிரசங்கியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே எப்படி உயர்ந்த படிப்பையும் பணத்தின் மூலமாகவும் உயர்ந்த படிப்பின் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வதன் மூலமாகவும் பெண்களின் மூலமாகவும் தனக்கு சந்தோஷத்தை அவன் தேடிக்கொள்ள முயலுகிறான். பலவிதமான காரியங்களை முயற்சி செய்து உலகத்திலே எல்லா விதமான காரியத்தை முயற்சி செய்து எப்படி இன்பத்தை உலகத்தில் பெறலாம் என்று அவன் முயற்சி செய்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் அப்படிப்பட்ட சாலமோன் எழுதின உன்னத பாட்டு தான் இது. அந்த உன்னத பாட்டின் ஆரம்ப அதிகாரங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவன் இஸ்ரவேல் தேசத்திலே எங்கேயோ ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்கும் போது, திராட்சை தோட்டங்கள் வழியாக போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு அழகான ஒரு பெண்ணை காண்கிறான். இது உன்னத பாட்டில் முதல் சில அதிகாரங்கள் அடங்கி இருக்கிற விஷயங்கள். ஒரு அழகான பெண்ணை காண்கிறான். அவளை கொண்டு வந்து தன்னுடைய இந்த 1000 பேரை வைத்திருக்கிறான் கும்பல், இந்த கும்பலோட ஒரு பெண்ணா கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். ராஜா வாச்சா வான்னு சொன்னா வந்துடணும், பேசாம வந்து இங்க தங்கி இருக்கணும். இங்க தங்கி இருக்க வைக்கிறான். அவளை பார்க்க பார்க்க அவளோடு பழக இவனுக்கு அவள் மீது மிகுந்த அன்பு உருவாகிறது. மிகுந்த அன்பினால் அவளை நேசிக்கிறான். எல்லா பெண்களை நேசித்ததை விட இந்த ஒரு பெண்ணை இவன் அதிகமாகவே நேசிக்கிறான். He falls in love with her. அப்படியே அவள் மீது அப்படியே காதல் கொண்டு
தன்னையே அவன் இழந்து விடுகிற விதத்திலே அவன் அப்படியாக அவளை விரும்புகிறான். ஆனால் அவளுக்கு ஒரு மெய்ப்பெண், ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு காதலன் ஒருவன் இருக்கிறான். அவன் எங்கேயோ பாவம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இவ பாவம் திராட்சை தோட்டத்தில் இருந்தவளை கூட்டிட்டு வந்து இங்க இந்த 1000 பெண்களோட இவன் வைத்து விட்டான். அவளுடைய நேசரோ எங்கேயோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாள். இவளுடைய கவனம் எல்லாம் அவன் பேர்ல தான் இருக்கிறது. அவன் தான் என்னுடைய நேசர், அவர் தான் என்னுடைய நேசர், அவருக்கு நான் சொந்தமானவள் என்று இவளுடைய கவனங்கள் எல்லாம் அவர் மீது இருக்கிறது. இவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ராஜாவாச்சே, நிறைய நகைகளை கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அருமையான உடுத்திக் கொள்ளக்கூடிய ஆடைகளையும் உடைகளையும் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். பலவிதமான பொருள்களை வாங்கி கொடுத்திருப்பான் என்று நினைக்கிறேன். பலவிதமாக அவளை எப்படியாவது கவர்ந்து தன் பக்கம் இழுத்து விட வேண்டும், அவள் மனதை இவன் மீது பறிகொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இவன் எப்படி அவளை நேசிக்கிறானோ அதன்படியே அவளும் நேசிக்க வேண்டும் என்று விரும்பி அவளுக்கு எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் அவள் இவனை நேசிக்க வெறுக்கிறாள், நேசிக்க முடியாது என்று சொல்லுகிறாள். என்னுடைய நேசர் அவர் அங்கே ஆடு மேய்க்கிறவராயிருந்து மேய்த்துக் கொண்டிருக்கிறார், அவர் வருவார், அவருக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் மீதே ஏக்கமுள்ளவளாய் இருக்கிறாளே ஒழிய இவன் மீது கவனத்தை செலுத்த விரும்ப மாட்டேன்றாள். இவன் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினவனாயும் ராஜா என்கிற கம்பீரத்தோடும் ஆடம்பரத்தோடும் வாழ்ந்தாலும், இவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும், பலவிதமான வசதிகள் இருந்தாலும், அவள் இவனை விரும்பாமல் தன்னுடைய நேசரையே விரும்பி அவனை குறித்தே கனவு கண்டு கொண்டு, அவனை குறித்தே சிந்தித்துக் கொண்டு, அவனை குறித்து எழுதி கொண்டு இப்படியாக இருக்கிறாள். அவனை குறித்து வார்த்தைகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறாள். அவனை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார். இவன் போய் அவட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா அந்த அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். என் நேசர் இப்படிப்பட்டவர், அவர் இப்படியா, அவனை பற்றி ரொம்ப உயர்வா பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணார்? அருமையான புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தார்? இந்த பெண்ணினுடைய மனதில் எழும்புகிற சிந்தனைகள், கனவுகள், ஏக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சாலமோனுடைய ஆவிக்குள்ளாக வைத்து அவன் இதை எழுதி நமக்கு இன்றைக்கு பாவியானவரால் ஏவப்பட்டு ஆசீர்வாதமாக நமக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அப்படியே செய்திருக்கிறார். அவனுடைய எண்ணங்களில் எழுந்த காரியங்கள், கனவுகள், ஏக்கங்கள், இவைகளை சாலமோன் வார்த்தையின் வடிவிலே சாலமோன் உன்னத பாட்டிலே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதை குறித்தே நினைத்துக் கொண்டிருக்கிறார். இவனும் எவ்வளவு முயற்சி பண்றான். 1000 பெண்களை அடைந்து தீர்த்தாய்விட்டது. இப்பொழுது இவளை எப்படியாவது நாம் அடைந்து தீர வேண்டும், இவள் தான் எனக்கு பிடிக்கிறது, 1000 பெண்களை விட இவள் தான் எனக்கு பிடிக்கிறது என்று சொல்லி மிகவும் கடினமாய் இவன் முயற்சி எடுத்த போதிலும் கூட அவளை அவன் அடையவே முடியவில்லை. கடைசியில் என்ன ஆயிற்று? அடைய முடியலன்னு உடனே இவன் மனதையே அவள் மீது பறி கொடுத்துறான். மனதையே அவன் மீது பறி கொடுத்து எப்படியாவது இவளை அடைய வேண்டும் என்று சொல்லி அவளிடத்தில் போய், நான் 1000 பெண்களையும் விட்டுறேன், இந்த ராஜ்யத்தையே வேணாலும் கொடுத்துறேன், நீ என்னை விரும்ப வேண்டும், நீ தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பவும் அவன் சொல்லுறா, முடியாது, நீ 1000 பெண்ணையும் விட்டுட்டு வந்தாலும் சரி, இந்த ராஜ்யத்தையே கொடுத்துட்டு வந்தாலும் சரி, எனக்காக எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு வந்தாலும் சரி, வச்சுட்டு வந்தாலும் சரி, நான் ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று சொல்லி அவள் அங்கே கூறிவிடுகிறாள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி கூறிக்கொண்டு அவள் இருக்கிற வேளையிலே அவளுடைய மெய்ப்பனாகிய நேசர் வந்து அவளை அந்த கூட்டத்திலிருந்து எடுத்து கொண்டு போகிறார். மறுபடியும் அவள் திரும்புகிறதில்லை. அவள் தன்னுடைய நேசரை கண்டடைந்து அவனோடு கூட போய்விடுகிறாள். இது நம்மை குறித்த ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது. சாலமோன் உன்னத பாட்டு நம்மை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். சாலமோனின் 1000 மனைவிகள் மத்தியிலே விழுந்தது போல நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். சாத்தானானவன் பலவிதமான சோதனைகளாலும் பலவிதமான காரியங்களாலும் நம்மை இழுக்க பார்க்கிறான், நம்மை சோதிக்க பார்க்கிறான், நம்மை பாவ செயல்களை ஈடுபட செய்ய பார்க்கிறான், நம்மை எப்படியாவது சீரழிய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் நாமோ நம் நேசர் மீது ஏக்கமாயிருக்கிறோம். அவர் வருவார், அவரை நாம் நேசிக்கிறோம், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம், அவருக்காக நாம் வாழ்வோம், அவருக்காகவே இருப்போம், எந்த சோதனைக்கும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம், அவர் வரும் வேளையில் அவரோடு கூட செல்வோம், நித்தியமாக அவரோடு கூட வாழ்வோம் என்று சொல்லி அவர் மீதே ஏக்கமுள்ளவர்களாய் இந்த பெண்ணை போல நாம் இருக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஒரு நாள் இயேசு, நாம் ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசு வானங்கள் மத்தியிலே வருவார். அவர் நிச்சயமாக தோற்றம் அளிப்பார். இந்த பெண் எப்படி தன்னுடைய நேசரால் அழைத்து கொண்டு போகப்பட்டாலோ, அவள் திராட்சை தோட்டம் வழியாக அவளை கொண்டு போய் ஓடி போய் மறைந்து விடுகிறாள். அது போலவே நாமும் அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்களில் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வோம் என்பது நிச்சயம்.
அதுவரைக்கும் இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் இந்த உலகத்தின் காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் நாம் அவருக்காக வாழ்கிறோம். நம்முடைய இருதயம் அவர் மீதே நோக்கமாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், கனவுகள் அவரை குறித்ததாகவே இருக்கிறது. இதுதான் சாலமோன் உன்னத பாட்டு. பாருங்க, 8ஆம் அதிகாரம், சாலமோன் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்கு முன்னால சொல்லிடுறேன். இப்படி இருக்கிற வேளையில கொஞ்சம் இந்த ஜெலசி, இந்த பொறாமை, இந்த வசனத்துல நேச வைராக்கியம் என்று தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லிருது. நேச வைராக்கியம். நேச வைராக்கியம் என்ன? ஒருத்தரை குறித்து ஒருத்தர் பொறாமைப்படுறது. நேசத்தினால் வர்ற வைராக்கியம், அவர் என்னுடையவர் தான், இவள் என்னுடையவள் தான் என்ற அந்த ஒரு பொறாமை. வேற யாருக்கும் உரிமை கிடையாது, என்னுடைய கணவன் தான், என்னுடைய மனைவி தான் சொல்ற அந்த வைராக்கியத்தை குறிக்கிறது நேச வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஜெலசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல நேச வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சிம்பிளா சாதாரண தமிழ்ல பொறாமை என்று சொல்லுகிறோம். இது கணவன் மனைவியிடத்தில் இருக்கிற பொறாமை அல்லது அவர்கள் மத்தியிலே இருக்கிற நேச வைராக்கியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இப்படி இவள் பிரிந்திருக்கிற வேளையில, இவள் இங்க இந்த 1000 பெண்களுக்கு மத்தியில ஒருவளாக வைக்கப்பட்டிருக்கிறாள். அவனோ இங்க வயல்ல இவளை தேடிக்கொண்டிருக்கிறான், எங்க போனான் என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் பல நாட்களாக இவர்களுக்குள்ள பல எண்ணங்கள் எழுந்திருக்கும். அதுல ஒரு எண்ணம் என்ன, ஒருவேளை இந்த மெய்ப்பனாயிருக்கிற நேசர் இன்னொருவளை கண்டுபிடித்து அவள் மீது நேசம் கொண்டு அவளோடு போய்விட்டாரோ என்று இவள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவனும் ஒருவேளை இவள் சாலமோனால் கொண்டு போகப்பட்டாய்விட்டதே, அவன் கொண்டு போய் இவளை மயக்கி இவளுக்கு எல்லாவற்றையும் செய்து தானே இவளை வைத்துக் கொள்வானோ என்கிற அந்த ஒரு நேச வைராக்கியம், பொறாமை இவனுக்குள்ளும் இருந்திருக்கலாம். இவள் இருவரும் அந்த பொறாமையை கையாள வேண்டியதா இருக்கிறது, அதை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. 6ஆம் வசனம் அதை குறித்த வசனம். வாசிப்போம். 6ஆம் வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். இருதயத்தின் மேல் முத்திரைன்னு சொன்னா அது நமக்கு சரியா வழங்கல. ஆனா அந்த காலத்து கலாச்சாரத்தின்படி பெண்கள் தாங்கள் வளர்ந்து வருகிற காலத்திலேயே கழுத்தை சுற்றி ஒரு முத்திரையிட்ட ஒரு மோதிரத்தை மாட்டிக்கொண்டிருப்பார்கள். திருமணமாகிற வேளையிலே கணவனிடத்திலே அதை கொடுப்பார்கள். கணவன் இவளுக்கு கொண்டு தருவான். இப்படி இந்த முத்திரையிட்ட மோதிரம் எதை குறிக்கிறது என்றால் அவள் வந்த குடும்பம், அவருடைய அந்தஸ்து, அவர்களுக்குரிய எல்லா காரியத்தையும் அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இந்த மோதிரத்தை கழுத்தை சுற்றி கட்டி கொண்டிருப்பார்கள், முத்திரையிட்ட மோதிரத்தை. இதை எடுத்து தன்னுடைய கணவருக்கு திருமணமானவர்கள் கொடுப்பார்கள், அதன் அடையாளமாக கொடுப்பார்கள். மனைவி புருஷனும் தன்னுடைய மனைவிக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கொடுப்பான். முத்திரை, அந்த முத்திரை போலவும் என்று சொல்லுகிறது, அந்த முத்திரையிட்ட மோதிரத்தை குறிக்கிறது. உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் என்று சொல்லுகிறது. புயம் என்று சொன்னால் கை, கரங்கள். புயத்தின் மேல் முத்திரையை போலவும் என்று சொல்லுகிறது. கைகளில் இருக்கிற முத்திரையிடப்பட்ட ஒரு ஆபரணத்தை குறிக்கிறது. வளையலை போல, ஆரம் என்கிற வளையலை போல இருக்கிற ஒரு ஆபரணத்தை குறிக்கிறது. அப்ப கழுத்திலேயும் கைகளிலேயும் அவர்கள் போட்டிருக்கிற ஒன்றை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? கழுத்திலே தொங்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையிட்ட மோதிரம் இருதயத்தின் பக்கத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் அது என்னத்தை காண்பிக்கிறது? என்னுடைய இருதயம் அவருக்கு சொந்தம் என்பதை காட்டுகிறதாம். அந்த காலத்திலே எதற்கு கொடுத்தார்கள் என்றால், இருதயம் அவருக்கு சொந்தம், அதனால கழுத்துல தொங்க விட்டிருக்கிறேன். இந்த இருதயம், இங்க இந்த இருதயத்தின் பக்கத்திலே தொங்குகிற இந்த முத்திரையிட்ட மோதிரம் நான் அவருக்கு சொந்தமானவர் என்பதை காண்பிக்கிறது. அவனுடைய கழுத்தில் தொங்க விட்டிருக்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையிட்ட மோதிரமும் அவள் எனக்கு சொந்தமானவள், நான் அவளுக்கு சொந்தமானவள் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. கையிலே போடப்பட்டிருக்கிற அந்த ஆரம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், என்னுடைய சரீரமும் அவளுக்கு சொந்தமானது. அவளும் அப்படியே போட்டிருக்கிறாள், என்னுடைய சரீரம் அவனுக்கு தான் சொந்தமானது, வேற யாருக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லி அதை எடுத்து காண்பிக்கிறதா இருக்கிறது. எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியத்தோட பாக்குறீங்க. இதுக்கு முன்னால வேற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. ஒருத்தர் சொன்னார், வளையல் போட்டிருந்தீங்கன்னா 2 வளையல் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் ஒரு சங்கிலி இருக்குன்னாரு. இது விலங்கு போட்ட மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. அது ஒரு அர்த்தத்தோட போட்டாங்க. அது ஒண்ணு தீமை கிடையாது. அது ஒரு அர்த்தத்தோட, ஆழ்ந்த அர்த்தத்தோடு போட்டார்கள். கழுத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறது, இருதயத்திலே நான் அவரை வைத்திருக்கிறேன், நான் அவருக்கு சொந்தம் என்று அவள் சொல்லுகிறாள், அவனும் நான் அவளுக்கு சொந்தம் என்று சொல்ல 2 பேரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கைகளிலே போடப்பட்டிருக்கிற அந்த வளையல் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், என்னுடைய சரீரமும் அவருக்கு சொந்தம், அவனும் அப்படியே என்னுடைய சரீரம் அவளுக்கு சொந்தம் என்று சொல்லி இப்படியாக ஒரு அடையாளமாக இது அணிவிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. அவள் என்ன சொல்கிறாள்? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்திலும் வலிது. நல்ல கவனிங்க. மரணம் ஏற்படும் போது ஒரு பெரிய ஆழ்ந்த ஒரு வடுவை உண்டாக்குகிறது, ஆழ்ந்த ஒரு
ஒருவர் இறந்து விட்டால் என்றால், நம்ம குடும்பத்தில் முக்கியமான ஒருவர் இறந்து விட்டால், அது நமக்குள்ளாக ஒரு ஆழ்ந்த மறக்க முடியாத ஒரு வேதனையை உண்டாக்குகிறது. எவ்வளவுதான் நாம் சந்தோஷமா இருக்க முயற்சித்தாலும் அது அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஒரு சின்ன ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? மரணம் ரொம்ப வலிமை வாய்ந்தது. அது நம்ம ஆழ்ந்த விதத்திலே பாதிக்கிறது. நமக்குள்ளாக ஒரு வேதனை அதை ஏற்படுத்துகிறது. நேசம், அன்பு அப்படிப்பட்டது என்று அவள் சொல்லுகிறாள். என்ன அர்த்தம்? மரணம் எப்படி மறக்க முடியாத விதத்திலே ஒரு வடுவை உண்டாக்குகிறதோ, உள்ளத்திலே ஒரு முக்கியமானவர் நம்ம விட்டு பிரிந்து போகும்போது எப்படி அது ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறதோ, அதுபோலவே நேசமும் நம்மை பாதிக்கிறது, அன்பு நம்மை பாதிக்கிறது. நாம் அன்பு கூறுகிறவர் நம்மை விட்டு போய்விடுகிற வேளையிலே, நாம் அன்பு கூறுகிறவர் நம்மை கைவிடுகிற வேளையிலே, நாம் அன்பு கூறுகிறவர், நாம் அதிகமாய் நேசிக்கிறவர், கணவனோ மனைவியோ நேசிக்காமல் விட்டு விடுகிற வேளையிலே எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்று பாருங்கள். நேசம் மரணத்தை போல வலிது, அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அது ஒருவரை நேசிச்சு ஒருவர் கைவிட்டார்னா அது ஏற்படுத்துகிற வடுவை ஆறுவதற்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பெரிய ஒரு ஆறாத ஒரு வடுவை அது உண்டாக்குறது. ஏன்? அதுக்கு அவ்வளவு சக்தி, அந்த அன்புக்கு அவ்வளவு. அதை குறித்து அநேகர் நீங்க வாசிக்கிறீங்க, போய் கடல்ல விழுந்துடுறான், கிணத்துல விழுந்துடுறான், பத்த வச்சு கொண்டு இப்படி தற்கொலை பண்ணிக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டா, யாரையோ காதல் பண்ண, இந்த காதல்ல தோல்வி விட்டுறேன் ஆகியால் அப்படி பண்றது தப்பு, அது மடத்தனமும் கூட. ஆனால் அது ஏற்படுத்துகிற பாதிப்பை கவனியுங்கள். நேசத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, அன்புக்குரிய வல்லமையை பாருங்கள். அந்த அன்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அது மரணத்தை போல வலிவு வாய்ந்ததா இருக்கிறது. அது பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறதா இருக்கு. நல்ல கவனிங்க. நேச வைராக்கியம், நேச வைராக்கியம் இதுதான். இவள் என்னுடையவள், அவர் என்னுடையவள் என்ற அந்த வைராக்கியம். நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. பாதாளம் சொன்னா இங்க ஒரு அர்த்தத்தோடு சொல்லிருக்கு. கல்லறை என்கிற பாதாளம், குழி வெட்டி உள்ள புதைக்கிறாங்களா அந்த கல்லறை, அத பாதாளம் அப்படி சொல்லி இருக்குது. ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவா இருக்கிறது, கிரேவ் என்று சொல்லி. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது. ஏன் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது? இந்த ஜெலசி, இந்த பொறாமை ஏன் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது? பாதாளம் பிடுங்குகிறது, கொடுப்பதில்லை. இயேசு வர்றப்ப கொடுக்க போகுது, ஆனா அதுக்கு முன்னால கொடுக்கிறது இல்ல. பாதாளம் என்ன பண்ணுகிறது? செத்து போன சரீரங்களை அங்க வைக்கிறோம், அது பிடுங்கிக் கொள்ளுகிறதா இருக்கிறது, கொடுக்கிறது இல்லை. கல்லறையை யாரும் நல்லா பாக்குறது இல்ல, அது பிடுங்குகிற ஒன்றாக இருக்கிறது, அது கொடுக்கிறதில்லை. அது போலவேதான் நேச வைராக்கியமும். இந்த ஜெலசி, இந்த பொறாமை உண்டாகிற வேளையிலே அது கல்லறை கொத்ததாக இருக்கிறது, அது பிடுங்கிக் கொள்கிறதா இருக்கிறது, அது மிகவும் தீமை வாய்ந்ததா இருக்கிறது. அதனுடைய கோபம், அதனுடைய ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. பொறாமையை குறித்து நம்ம சிலருக்கு எப்படிப்பட்டதுன்னு விளங்குறதே இல்லை. இந்த கடைசி சில வார்த்தைகள் மிகவும் அருமையாக சொல்லி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. உள்ள ஏற்படுகிற பொறாமை, ஐயோ அவர் இன்னொருத்தோட போயிட்டாரோ, அல்லது அவன் ஐயோ இவளை சாலமன் கொண்டு போனானே, இவனை ஒரு மயக்கி எடுத்துக்கொண்டானோ என்று அந்த நினைக்கிற அந்த நினைவு, அந்த பொறாமையின் நினைவுகள், அந்த நேச வைராக்கியம், ஒருவரை குறித்து ஒருவர் எண்ணுகிற அந்த நேச வைராக்கியம், அவள் போய்விட்டாலோ இவர் போய்விட்டாரோ, இவர் கிடைப்பாரோ கிடைக்க மாட்டாரோ நினைக்கிற அந்த நேச வைராக்கியம் எப்படி எரிகிறதா? தழலை போல இருக்கிறது, அக்னி ஜுவாலையை போல இருக்கிறது, ஒருவனை உள்ள அப்படியே எரிக்கிறது. அது நல்லா யோசித்து பாருங்க. பொறாமை இருக்கிற இடத்துல பாருங்க, கணவன் மனைவியின் இடத்துல அது அப்படியே அக்கினியை போல எரிகிறது, மிகுந்த சக்தி வாய்ந்ததாக. பொறாமை, அதை மேற்கொள்ள வேண்டும், அது இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கிற வேளையிலே புருஷன் நியாயஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக அவன் இருக்க முடியாது. பொறாமை வாழ்க்கையை சீரழிக்கிறதா இருக்கிறது. அது அனல் கொண்டு எரிகிறது, தீயை போல எரிகிறது, உள்ளுக்குள்ளாக ஒரு அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. அது மிகவும் கொடூரம் வாய்ந்ததாக இருக்கிறது, பல தீமைகளை அது விளைவிக்கிறது. புருஷன் மனைவி ஒருவர் குறித்து நேச வைராக்கியம் கொள்ளும் போது, பொறாமை கொள்ளும் போது, சந்தேகப்படும் போது, ஒருவர் மீது ஒருவர் பொறாமை உள்ளவர்களாக இருக்கிற வேளையிலே அந்த பொறாமை கிரியை செய்து அக்கினியை போல அது போக 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 இன்னும் அதிகமாக தான் எரியுத ஒழிய குறைகிறது இல்லை, அதிகமாக எரிந்து கொண்டே இருக்கிறது. அதை எரிய விடாதீர்கள், அதை அணைத்து விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அழிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
சாலமன் அதான் தர்றேன்றான், தன்னுடைய வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தந்துடுறேன்றான், ராஜ்யத்தையும் தந்துடுறேன்றான், 1000 பெண்களையும் விட்டுறேன்றான், நீ மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்றான். ஆனால் இவளுடைய நேசம் அவ்வளவு வைராக்கியம் உள்ளதா இருக்கிறது, அவ்வளவு உறுதி வாய்ந்ததா இருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், அவன் ஆஸ்திகள் எல்லாம் தேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும், அது எனக்கு என்னமா தரையா, நீ போயிட்டு வான்றான். நீ தேசத்தையே கொடுத்து, உன்னுடைய ஆஸ்தியே கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு, எனக்கு அது வேண்டியதில்லை. என்னுடைய அன்பினுடைய சக்தி, எனக்குள்ள எரிகிற இந்த அக்கினி, என்னுடைய கணவர் என்னுடையவர் தான், என்னுடைய நேசர் என்னுடையவர், நான் அவருக்காக காத்திருக்கிறேன் என்கிற அந்த எனக்குள்ளாக இருக்கிற அவரை குறித்துள்ள அந்த நேசம் அதை விட மேலானது. இதை எதுவும் தனித்து போட முடியாது, எதுவும் அணைத்து போட முடியாது என்று சொல்கிறார். ஹலோ, உள்ளத்திலே பொறாமை எரியக்கூடாது, அன்பு தான் எரிய வேண்டும். இந்த அன்பு தான் பாருங்க சில நேரத்தில் பொறாமையா எரிந்து விடுகிறது. பொறாமை பாருங்க, அது என்னன்னு ஒரு எளிமையான விதத்தில் சொல்லி முடித்து விடுறேன். பொறாமை அடிக்கடி வந்து தாக்குது ஜனங்களை இன்றைக்கு உலகத்தில். பொறாமை வேற ஒன்றும் இல்லை, அன்பினுடைய தீய உருவம். அன்பினுடைய தீய உருவம் அது. ரொம்ப அன்பு ரொம்ப ஓவராகி அது பொறாமைப்பட வைக்குது, தீய விதத்தில் அது உபயோகப்படுது. அன்பினால கொழுந்து விட்டு எரிஞ்சு கடைசியில் அது பொறாமையா மாறி, மற்றவங்க மேல சந்தேகமா மாறி, பொறாமையா மாறி அப்படியே தீய காரியங்களை செய்ய வைக்கிறது. அது சாத்தான் எடுத்து அன்பை திசை திருப்பி அன்புக்கு ஒரு தீய உருவத்தை கொடுத்து அது பொறாமையாக சாத்தான் மாற்ற பார்க்கிறான். ஆனால் அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றாயிருக்கிறது, அது வலிமை வாய்ந்ததாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு குடும்பத்தில் பெறுகிற வேளையிலே எல்லாரும் நன்றாக இருக்க முடிகிறது, எல்லாரும் செழித்தோங்க முடிகிறது, புருஷன் கண்டிப்பாக வாழ்க்கையிலே உயர முடிகிறது, அவன் நியாயஸ்தலங்களிலே பேர் பெற்றவனாக இருக்கிறான், முக்கியம் வாய்ந்தவனாக இருக்கிறான். நியாயஸ்தலங்கள் சொன்னால் அரசாங்கம், எல்லாரும் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கறது இல்லை, அரசாங்கத்தில் அரசியலும் இல்லை. ஆனா நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. நம்முடைய கம்பெனிகள்ல மற்ற எல்லா காரியத்திலையும் அரசாங்கம், பல பல ஒரு வேலையில சேர்றோம், அதுல அப்படியே முன்னேறி கொண்டே போகிறோம், மேல போய்கொண்டே இருக்கிறோம், அதுதான் அரசாங்கம். அந்த ஒரு செட்டப்ல, அந்த ஒரு கவர்மெண்ட்ல நாம் மேன்மையான இடத்தை பிடிக்கிறோம். அது நிச்சயமாக குடும்பத்திலே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிற வேளையிலே புருஷன் எங்கே வேலை செய்தாலும் அங்கே ஒரு முக்கியமான ஸ்தானத்தை பிடிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. வீட்டிலே மனைவியினுடைய சப்போர்ட், ஜபத்திலே மட்டுமல்ல, நற்குணங்களினாலே பண்புகளால் நிறைந்தவளாய், அன்பினால் நிறைந்தவளாய், பொறாமை இல்லாதவளாய் இருக்கிற வேளையிலே, இருவரும் ஒருவர் குறித்து பொறாமைப்படாதவர்களாய் இருக்கிற வேளையிலே அன்பு பெருகுகிறது, பொறாமை நீங்குகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. இந்த 2 வசனம் தான் கவனித்தோம். அடுத்த வாரம் இன்னும் மற்ற வசனங்களை கவனிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவு செய்து. இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் நல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் அருமையானதா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களுக்கு போதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக கர்த்தாவே ஒரு புதிய உற்சாகத்தை நீர் உண்டாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே குடும்பமாய் வந்திருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதித்திட வேணுமே. ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே உடைய ஆவியானவர் இன்றைக்கு பலத்துவத்தில் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் கிரியை செய்யட்டும். ஒரு வார்த்தையாவது வீண் போக வேண்டாம் கர்த்தாவே. உடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சக்தியோடு வல்லமையோடு சென்று எங்களை ஆற்றி தேற்றுகிறது மட்டுமல்லாமல் பலன் அளித்து கர்த்தாவே எங்களுக்கு புதிய வழிகளில் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தாவே அது வழிகாட்டட்டு கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களில் இருக்க குழப்பங்கள், சச்சரவுகள், சண்டைகள், பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள், வருத்தங்கள் நீங்கட்டும், பகைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. குடும்பங்களில் சந்தோஷத்தை, சமாதானத்தை உண்டு பண்ணும் கர்த்தாவே. கணவன் மனைவியிடத்தில் சந்தோஷம், சமாதானம், அன்பு பெருகட்டும் கர்த்தாவே. உண்மையிலே அவர்கள் ஜீவிக்கட்டும். நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அன்பு பெருகிற வேளையிலே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையில உயர்வை கொண்டு வந்தரலும், தங்களுடைய வேலைகளிலே உயர்வை கொண்டு வந்தரலும், நியாயஸ்தலங்களிலே பேர் பெற்றவர்களாயிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே கர்த்தாவே. அதுபோலவே தங்களுடைய வேலைகளிலே, தாங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே, வியாபாரங்களிலே, தொழில்களிலே, எல்லாவற்றிலேயும் கர்த்தாவே இந்த குடும்ப தலைவர்கள் பேர் பெற்றவர்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக இருக்கட்டும், சிறந்து விளங்கட்டும், மனதிலே நிம்மதி நிறைந்தவர்களாய், குடும்பத்தின் அன்பை பெற்றவர்களாய் அவர் உலகத்திலே சிறந்து விளங்கட்டும் கர்த்தாவே. உடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரட்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றி போட்டறலும். எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். விடுதலை உண்டாக்கியல் கர்த்தாவே. குடும்பங்கள் செழித்தோங்கட்டும். மற்ற தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையும் சந்தித்தருளும். சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் அளித்தருளும். விடுதலை உண்டாக்கியருளும். மனதிலே குழப்பத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன்.
விடுதலை அளித்தருள் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே பெரிய விடுதலையும் சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டு பண்ணும். இப்பொழுது உங்களுடைய மக்கள் இங்கிருந்து போகிற வழியிலே உங்களுடைய சந்தோஷத்தால் நிறைந்தவர்களாக, வார்த்தையை கேட்ட உங்களுடைய மக்கள் அதன் மூலமாக வருகிற சந்தோஷத்தை பெற்றவர்களாக இருந்து செல்லட்டும். உமக்கே கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சாயங்காலம் 6:30 எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடுவோம். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என்னும் ஜீவியாம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே, எல்லாம் என் இயேசு, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியா மாற்றுகின்றார்.